கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எழும்பேன் புயலுக்கு மேல். அப்புறம் இன்றைக்கு ஒரு வசனத்தை பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம், இந்த புக் காஸ்பல் ஆஃப் லூக் 14ஆம் அதிகாரம். அதில் பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 14ஆம் அதிகாரத்தில் நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டே வராரு. அப்போது உயிர்த்தெழுதலை பற்றி பேசிக்கொண்டே வருகிறாரு. அப்போது பேசிக்கொண்டு வரும்பொழுது 15ஆம் வசனம், அதாவது லூக்கா 14:15 இந்த வசனத்தை நான் படிக்கிறேன். When one of those at the table with him heard this, he said to Jesus, "Blessed is the man who will eat at the feast in the kingdom of God." அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த 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 மனிதன் யாரும் குறிப்பிடலை. பட் ஆனால் அவன் வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவரோடு பந்தியில் அமர்ந்து, கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஆண்டவரோடு பந்தியில் அமர்ந்து அந்த பந்தியை உண்ண அதாவது சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருப்போம், சாப்பிட்றவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது இயேசு கிறிஸ்து சில ஒரு 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 பேரபிள் அங்கே சொல்கிறார். ஒரு பேரபிளை சொல்லி, யார் இதற்கு ஆயத்தமானவர்கள், யாருக்கு இந்த பந்தி அப்படின்னு சொல்லி அது சொல்கிறார். ஸோ இது முதலாவது காரியம் பார்க்கும்பொழுது, ஆண்டவர் வந்து அந்த 16, 17 அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஒரு கல்யாண விருந்தை ஆயத்தப்படுத்தி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்விடேஷனை கொடுத்து அனுப்புகிறாரு. நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுத்து அனுப்புகிறாரு. ஆனால் இன்விடேஷன் கொடுத்துட்டு ரெடி வாங்கன்னு சொல்லும் பொழுது, அதாவது பாருங்கள் 17ஆம் வசனத்தில், கம் ஃபார் எவ்ரி திங் இஸ் ரெடி நவ் அப்படின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வாங்க, ரெடி, இப்போ வாங்க, எல்லோரும் வாங்க அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் ஒரு பந்தியை நமக்கு ஆயத்த பண்ண ஒரு கிரேட் ஃபீஸ்ட், ஒரு பெரிய பந்தி, ஆட்டுக்குட்டியான கல்யாணம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஆயத்த பண்ண பரலோகத்துக்கு போயிருக்காரு, ஹெவனில். இன்றைக்கி இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தவும், ஒரு பிளேஸை ஆயத்தப்படுத்தவும், நமக்கு ஒரு கிரேட் ஃபீஸ்ட், ஒரு பேங்க்வெட், ஒரு பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்தவும் ஆண்டவர் சென்றிருக்கிறார். ஸோ அந்த நேரம் வரும்பொழுது, அதாவது அது வரைக்கும் அமைதியாக தான் இருக்கிறார், எதுவுமே யாரையும் எதுவும் கூப்பிடல, எதுவும் பண்ணல, அமைதியாக இருக்கிறார். அந்த நேரம் வரும்பொழுது என்ன பண்ணுறாரு, நவ் இட் இஸ் ரெடி, வாங்க அப்படின்றார். இப்போ இந்த ரெடின்னு சொல்லும் பொழுது, அப்போது அழைத்தவர்கள், இன்விடேஷன் கொடுத்தவங்கெல்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போது முதலாவது ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து, த ஃபஸ்ட் செட், ஐ ஹாவ் பாட் அ ஃபீல்ட் அண்ட் ஐ மஸ்ட் கோ அண்ட் see it, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் அப்படின்னு என்னை விட்டு, பரவாயில்ல, என்னை மன்னிச்சுங்க பிரதர், ப்ளீஸ், சாரி, அடுத்த வாட்டி பார்க்கலாம் அப்படின்றத சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஒரு ஃபீல்டு வாங்கியிருக்கேன், நான் ஒரு நிலம் வாங்கியிருக்கேன், நான் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கேன், நான் ஒரு வேலைக்கு போயின்னு இருக்கேன், இப்போ தான் பிரதர் ஒழுங்காக போக ஆரம்பிச்சிருக்கேன் வேலைக்கு, இப்போ தான் பிரதர் தொழில் ஆரம்பித்து பண்ணின்னு இருக்கோம், இப்போ தான் பிரதர் ஒரு நிலத்தை வாங்கியிருக்கோம், இப்போ தான் பிரதர் ஒரு வீட்டை வாங்கியிருக்கோம், இப்போ தான் பிரதர் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ வந்து ப்ரேயர் ஃபெலோஷிப்பு, இப்போ வந்து ப்ரேயரு, இப்போ வந்து ஜெபம், இந்த மாதிரி இப்போ வேணாம் பிரதர், கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், நீங்கள் அப்புறமா வாங்கலை, அப்புறமா செய்யலாமே அப்படின்றார். அவ்வளோதான். இப்போ இது யாரை குறித்து நீங்களே யோசிக்கலாம், உங்களுக்கே புரியும் யார் ஆண்டவர் பேசுகிற, யார்கிட்ட பேசினுக்கிறார் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நம்ம பாதி பேர் இதை தான் செய்கிறோம். என்ன, இயேசுவே நான் இப்போ தான் பசங்கன்னா இப்போ தான் இயேசுவே நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் புக் எடுத்து படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், இவ்வளோ நாள் நான் படிக்காமே இருந்தேன், எக்ஸாம் வரப்போது, இப்போ தான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். யார் தப்பு? இப்போ தான் வந்து நான் வந்து இப்போ தான் வீடு வாங்கியிருக்கேன், இப்போ தான் வீடு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி, இப்போ தான் நிலம் வாங்கியிருக்கேன், இப்போ தான் கட்டுறேன். யார் கொடுத்தது நிலம், யார் கொடுத்தது வீடு? அந்த வீடு வாங்கிறதுக்கு யார் காசு கொடுத்தது? நீங்களே சொந்தமாக காசு கிடைத்து நீங்களே சொந்தமாக சம்பாரித்து எல்லாத்தையும் போட்டுட்டிங்களா? இப்போ அந்த பண உதவியோ இல்லை வந்து நீங்கள் சம்பாரிச்சதோ அது யாரால் வந்தது? நம்ம அதை யோசிக்கிறதே கிடையாது. இல்லை இப்போ தான் வேலைக்கு போயிருக்கேன் பிரதர், இப்போ தான் பிரதர் வேலைக்கு போயிருக்கேன், ப்ளீஸ் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க, எங்கள் பாஸ் ரொம்ப மோசமானவர், அவர் வந்து கொஞ்சம் இதுனா கூட அப்படியே, இந்த மாதிரி பல எக்ஸ்கியூஸுகள் நம்ம முதலாவது இருந்தவர் சொல்கிறார். சரியா? இதுதான் அவர் சொல்கிறார். எனக்கு பிஸ்னஸ் இருக்குது, ஐ ஹாவ் பிஸ்னஸ், ஐ ஹாவ் வெல்த், எனக்கு வசதி இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, வேலை இருக்குது, இப்போ என்னால் வர முடியாது.
எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கணும். அதாவது ரொம்ப கோவமாலாம் பேசுறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் நம்ம ஏப்பா ஜெபம் பண்ணலையா, ஏன் ஜெபம் பண்ணுறதில்ல, ஏன் பைபிள் படிக்கல, இல்லை கொஞ்சம் பிஸி, எக்ஸ்கியூஸ், சாரி அப்புறம் படிக்கிறேன், சரி சாரி அப்படி ரொம்ப மைல்டாக பேசிட்டோம். அதாவது கோவம் கூட பண்ண மாட்டாங்க, மைல்டாக பேசி நம்ம இன்னும் எதுவும் சொல்கிறதுக்கும் அடடா என்ன இதை சொல்லி எப்படி சொல்கிறது இவங்ககிட்ட, என்ன இப்படி சொன்னால் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. இவர்களெல்லாம் பரலோகத்துக்கு போகிறாங்களான்னு பாருங்கள். இவர்களெல்லாம் போகவில்லை. தே ஆர் நாட் அட்டெண்டிங் த பேங்க்வெட். இவ்வளோ நாள் கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு முக்கியமான நேரத்தில் இயேசு கிறிஸ்து வாங்க இப்போ ரெடின்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் நம்மளை அழைத்தவர் நம்மளை கூப்பிட்றாரு, இப்போ வந்து இல்லைங்க சாரிங்க இல்லைங்க. இப்போ இன்னொருத்தர் ரெண்டாவது ஒருத்தர் இருக்கிறார். ரெண்டாவது யார் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, another said 19ஆம் அதிகாரம், another said, I have just bought 5 ox and oxen and I am on my way to try them, please excuse me. இப்போ பாருங்கள், இன்னொருத்தர் அவரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ தாங்க ஒரு நல்ல ஒரு வேலை, இப்போ ஒரு கரியரு, இப்போ தான் ஒரு நல்ல ஜாபில் நான் செட்டில் இருக்கேன். இப்போ தான் நான் ஒரு மாடுகளை 4 மாடு 5 மாடு வாங்கியிருக்கேன். அது நல்லா இப்போ தான் பால் கறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டாவது பாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து ஒர்க் அண்ட் கரியருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரார். அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம எத்தனை பேர் நம்மளுடைய வேலைக்கும் நம்மளுடைய கரியருக்கும் இம்பார்ட்டன்ஸ் தரோம்? எவ்வளோ நேரம் நம்மளுடைய ஜெப வாழ்க்கை இருக்குது? இல்லை ஆனால் எனக்கு வேலை செய்கிறவர்களுக்கும் அந்த கரியரில் மூவ் ஆகிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஏன்னா நானும் அந்த சர்க்கிளில் இருந்திருக்கேன். அதனால் வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் வந்து ஜெபம் பண்ணி பைபிள் படிக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதை நம்ம பண்ணிட்டோம் அந்த நாளில் அப்படின்னா அப்போ அடான்னு இருக்கும். ஆனால் நம்ம மற்ற ஆக்டிவிட்டியில் 1 மணி நேரம் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது, தூங்குறது, கதை பேசுகிறது, இதெல்லாம் அதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்குவோம். மற்றவங்ககிட்ட இதை விஷயத்தை கேட்குறது, ஃபோனில் பேசுகிறது, இதெல்லாம் இருக்கும். நம்ம வேலை முடிச்சுட்டு வந்தால் இல்லை பிஸி லைஃப்பில். ஆனால் அதெல்லாம் நமக்கு கணக்கு வராது, அதெல்லாம் தெரியாது. ஆனால் எப்படியோ ஒரு பிரச்சனை, நான் எப்படினாலும் டெய்லி என் டைட்டு ஷெட்யூலில் எப்படியோ 10 நிமிஷம் பைபிள் படிக்கிறேன், 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிடுறேன். அது பெரிய விஷயம் பிரதர், அன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்வாங்க நிறைய பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எப்படி வந்து இவர்கள் எல்லாம் பார்த்தோன்னா ஆண்டவர் இவர்களை பார்த்து தான், நான் இந்த மாதிரி இப்போ பர்சன் பற்றி தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாத்துக்குமே நேரம் இருக்குது, உனக்கு வேலை செய்கிறதுக்கு நேரம் இருக்குது. அந்த வேலையே நான் தான் கொடுத்தேன், நான் தான் உனக்கு நல்ல வேலை கொடுத்தேன். இன்றைக்கி நீ செய்கிற வேலை, நாளைக்கு நான் கொடுக்க போகிற வேலை எல்லாம் என்கிட்ட தான். உன்னுடைய பிஸி, உன்னுடைய கரியர், உன்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு கரியர் வந்து ஒரு நல்ல ஒரு கரியராக போயின்னு இருக்குது, ப்ரமோஷன் லெவலில் போயின்னு இருக்குது அப்படின்னா எல்லாமே ஆண்டவர் செய்தது தான். ஆனால் நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு. இல்லை, கர்த்தர் கொடுக்கல அப்படின்னா ஏதாவது நடந்திருக்கோமா? கர்த்தர் கொடுத்தது தான் எல்லாமே. ஸோ இன்றைக்கு நம்ம யோசித்து நம்மளை பார்க்கணும். நம்ம கரியரு, நம்மளுடைய ஒர்க்கு எந்த அளவுக்கு தடையாக இருக்குது. ஆண்டவர் அழைக்கும் பொழுது நம்மளால் அந்த காலை, அந்த இதை ரிசீவ் பண்ணிக்க முடியல அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம யோசித்து பார்க்க, நம்ம சாதாரண மக்கள் தான், நம்ம எல்லோரும் சாதாரண மக்கள் தான். நான் வந்து பெரிய என்ன பிரதர் பரிசுத்தவான்கள், பெரிய ஆட்கள் மாதிரி எங்களை பற்றி பேசினிருக்கீங்களே அப்படின்னு. நான் அப்படி பேசலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சாதாரண மக்களாக நம்மெல்லாம் இருக்கும்பொழுது கூட சில விஷயங்கள் ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். God expects certain things that we have to do. அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், அந்த சின்சியரிட்டி ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. நம்மளை அழைத்திருக்கிறாருங்க. we are been invited. he is called us. நம்மளை அழைத்திருக்கிறார். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம உணராமல் நம்மளுடைய பணிகளில் நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுன்னு இருக்கோம் அப்படின்னா, கடவுளுக்கும் நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? எதுக்கு கடவுள்? நான் கேட்குறேன், எதுக்கு கடவுள் நம்ம வாழ்க்கையில்? என்ன இப்போ நம்ம கடவுள் இயேசு கிறிஸ்து தான் என்ன ஆண்டவர்னு சொல்லிட்டு நம்ம என்ன அதுலேருந்து இதாக போகிறோம்? ஒரு ஆறுதலா, ஒரு சமாதானமாக போதுங்களா? அது அப்படி எதாப்பா இயேசு கிறிஸ்து என்ன ஆண்டவர், ஓகே. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஆண்டவர் வந்துடுவார். இப்படி தான் நம்ம வச்சுருக்கோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்போ 3வது காரியம் பார்த்தோம் அப்படின்னா, இன்னொருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா,
another 20வது வசனத்தில் ஐ ஜஸ்ட் காட் மேரிட் ஸோ ஐ கான்ட் கம். சார், சாதாரண ஆசைகள், சாதாரண விருப்பங்கள், ஒரு காமனாக இருக்கிற ஆசைகள் விருப்புகள் நம்மளுடைய அன்றாட இது ஒரு தடையாக இருக்குது. எதற்கு? ஆண்டவரை நெருங்கி போகிறதுக்கே ஒரு தடையாக இருக்குது. இவர் என்ன சொல்கிறார்? சார், எனக்கு இப்போ தான் சார் கல்யாணம் இருக்குது, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, என்னால் இன்றைக்கி வர முடியாது. அவர் எக்ஸ்கியூஸ் மீ கூட சொல்லலை. ஸோ ஐ கான் கம் சார், சாரி சார், நான் வர முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம பார்க்குறோம், அதாவது திருமணமோ குடும்பமோ இல்லை இது நம்ம கட்டமைப்பில் இருக்கிறதால நம்மளால் சில காரியங்களே செய்ய முடியல. ஏன்னா நம்ம நிறைய பேர் ஏங்க என்னங்க இப்போ நம்ம இப்போ ப்ரேயர் மீட்டிங் கூப்பிட்டே இருக்கோம், வரவே இல்லைங்க சாரி பிரதர், எங்கள் வீட்டில் அனுப்ப மாட்டாங்க, எங்கள் வீட்டில் பிரச்சனைங்க, அப்படி ஒன்றுமே இருக்காது. இவர் கேட்டுக்கவே மாட்டார். இவராக ஒன்று யோசிப்பார், நம்ம வீட்டில் கேட்டுட்டு இது ஒரு பிரச்சனையாகிடும் போது நம்ம ஏன் இதெல்லாம் கேட்டுக்கணும், தேவையா நமக்கு இதெல்லாம் அப்படின்னு யோசிப்பார். இல்லை இவங்க இல்லை நம்ம ஏன் இதெல்லாம் கேட்டுக்கின்னு நம்ம வீட்டுக்காரர் எங்கே அனுப்ப போகிறாரு, இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படின்னு கேட்க போகிறாரு. இதெல்லாம் நம்ம கேட்குறதே கிடையாது. ரைட்டா? அப்போ பிள்ளைகளோ இல்லை ஒரு ஜப வாழ்க்கையோ இந்த மாதிரி நம்மளுடைய அன்றாட காமன் டிசையர்ஸ் அண்ட் ப்ளஷர்ஸ், நம்ம அன்றாட ஒரு காரியம் இல்லை நம்ம எது முக்கியத்துவம் தரோம் அப்படின்னு. இப்போ எப்பா ப்ரேயர் மீட்டிங் இருக்குது, ஒரு சர்ச் இருக்குது, ஒரு பைபிள் இது இருக்குது, வாங்கப்பா அப்படின்னா இல்லை இன்றைக்கி நாங்கள் அங்கே போகணும் ப்ளீஸ், அங்கே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ப்ளீஸ், அங்கே போகணும் நாங்கள், இல்லை இன்றைக்கி முடியாது ப்ளீஸ், இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாமே, அடுத்த வாரத்தில் பார்த்துக்கலாமே, அடுத்த வாரத்தில் நம்ம பார்த்துக்கலாமே. அந்த அடுத்த வாரம் வரவே வராது பாருங்கள். கடைசி வரைக்கும் கடவுளுக்காக கொடுக்க வேண்டிய ஒரு அடுத்த வாரம் வரவே வராது. நாளைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு, கண்டிப்பாக நிச்சயமாக நாளைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு அது ஃபோனே பண்ண மாட்டோம், அதோடு சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நிறைய பேர் நம்ம செய்கிறோம். நான் செஞ்சுருக்கேன். நான் யாரும் இங்கே நீங்கள் தான் செய்கிறீங்க, நான் இவர் தான் செய்கிறாருன்னு சொல்லலை, நானே நிறைய செஞ்சுருக்கேன் அதெல்லாம். ஆனால் என்ன அப்படின்னா ஒரு நேரம் வரும்பொழுது நாம் கத்தர் நம்மளை அழைத்திருக்கிறார், காட் ஹஸ் கால். இதெல்லாம் முக்கியமா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் முக்கியமா, தேவையா, அவசியமா? இதெல்லாம் நம்ம செய்கிறோமே, இதெல்லாம் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம், ஆனால் நம்மளே செய்யலையே. கடவுள் முக்கியம், எதாவது செய்ய ஜாப் பண்ணோம், அது இது சொல்கிறோம், ஆனால் நம்மளே செய்யலையே. ஸோ அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, கர்த்தருக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரோம், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் தட் வி ஆர் கிவிங். அதுதான் அந்த முதலாவது வசனத்தில் அது ஒரு பர்சன் திடீர்னு எழுந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவரோடு பந்தியில் அமர்ந்து ஒன்று சாப்பிட போகிறவன் அவன் அவன் பிளஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்றான். அப்போ இயேசுக்கு சொல்கிறாரு, இருப்பா, அழைக்கப்பட்ட இவ்வளோ பேரை இன்வைட் பண்ணியிருக்கேன், அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லாரையும் அழைச்சேன், வாங்க வந்துருங்க, நான் சொல்கிறேன் வந்துருங்க, நான் சொல்கிறேன் வந்துருங்க, சரியா அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் கொடுத்தேன். ஆனால் கூப்பிடும் போது ஓகே ரெடி, எவ்ரி திங் ரெடி, நான் வரப்போகிறேன், இப்போ நான் பரலோகத்துலேருந்து வரப்போகிறேன், ரெடி, வாங்க போகலாம் எல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது 10,000 எக்ஸ்கியூஸை வச்சுருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ். சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க இருக்கு, சாரிங்க அப்படின்னு. பெரியவங்க கூட என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க என் பேத்தி இப்போ வந்துடுவாங்க, என் பேரன் இப்போ வந்துடுவாங்க, சாரிங்க என்னால் இப்போ பண்ண முடியாதுங்க. கர்த்தரை அவாய்ட் பண்ணுறதுக்கு 1000 காரணங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அதுதான் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதான் ஸ்டாப் பீயிங் ரிலீஜியஸ். அதான் நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு யோசிக்கிறேன். ஸ்டாப் பீயிங் ரிலீஜியஸ் அப்படின்னு நம்ம மதமாக இருக்கிறோம். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மதவாதிகளாக இருக்கும். அவ்வளோதான். கிறிஸ்தவர்கள் பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, சர்ச்சுக்கு போகிறது, இது ஒரு முடிஞ்சிச்சு, நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முடிஞ்சிச்சு, ஹாப்பாடா பரலோகம் நிச்சயம். என்ன எப்படி இது we have to be ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குங்க, ஆவிக்குரிய கண்ணோட்டம்னு இருக்குங்க. ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்கிறார். வேதத்தில் எக்கச்சக்கமான காரியங்களை சொல்கிறார். நம்மளை கீழ்ப்படி சொல்கிறார், பொய்யான காரியத்துலேருந்து வெளியே வர சொல்கிறார், பாவத்துலேருந்து வெளியே வர சொல்கிறார், உலக பிரகாரமான காரியத்துலேருந்து வெளியே வர சொல்கிறார், என்னை தேடுன்றார், உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வான்றார், டேக் அப் யுவர் கிராஸ் அண்ட் ஃபாலோ மீன்றார், என் பின்னாடி வான்றார். ஏதாவது ஒன்றை நம்மளால் செய்ய முடியுதா? நம்ம யோசித்து பாருங்கள். இதுதான் நமக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரு காரியம். அதனால் இந்த 24ஆம் வசனம் கடைசியாக பார்த்தீங்கன்னா 24ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஐ டெல் யூ நோ ஒன்
of those men who were invited will get to taste my banquet என்றார். யாருக்கு? எல்லாருக்குமே தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் வந்து அழைக்கப்பட்டவர் எல்லாரும், சில பேர் என்ன பண்ணுவாங்க, இஸ்ரவேலர்கள் தான் இது இஸ்ரவேலர்களுக்கு தான் என்றாங்க. இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் கிடையாது, இது எல்லாருக்குமே தான். அழைக்கப்பட்டவர் நீ நானும் எல்லாரும், நம்ம எல்லாருமே வந்து வி ஆர் கால்டு, நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள். அவர்களையும் ஆண்டவர் அழைத்தார், நம்மையும் ஆண்டவர் அழைத்திருக்கார். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள். கரெக்டுங்களா? அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பந்தியில் பங்கு கொள்ள முடியாது. நீ இப்படி இருந்தீன்னா பந்தியில் பங்கு கொள்ள முடியாதுன்ற. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்களா? இவ்வளோ நாள் இப்போ இருந்துட்டு இன்விடேஷன்லாம் வாங்கிட்டு, சூப்பரான இன்விடேஷன் கையில் எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியாக திருமணத்துக்கு போக முடியலையே. இது எவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம். ஸோ இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம், ஆண்டவருடைய சொல்கிற காரியத்துக்கு உண்மையாக இருப்போம், கவனமாக இருப்போம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஜெயிப்போமா? அப்பா பிதாவே, அப்பா துதிக்கிறோம். நல்லவரே வல்லவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட எங்களோடு இருப்பவரே வழி நடத்தி பலப்படுத்துங்கப்பா. இந்த நாளில் கத்தாவே தேவரீர் அப்பா, நாங்கள் அப்பா கத்தாவே உம்முடைய பந்தியில் கலந்து கொள்ள எங்களுக்கு கிருபைத்தாங்க. இந்த ஃபீஸ்ட், இந்த பேங்க்வெட் நீங்கள் ஆயத்த பண்ணியிருக்கிற பந்தியில் நாங்கள் கலந்து கொள்ள கிருபைத்தாங்க. இன்றைக்கி நாங்கள் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஏதோ ஒரு வாழ்க்கை எங்களுக்கு ஏதோ ஒரு உலக பிரகாரமாக ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான் கிறிஸ்துவன்னு சொல்லி நிறைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம். எங்களை மன்னிங்க இயேசுவே, எங்களை மன்னிங்க. நாங்கள் சாதாரண மக்கள், எங்களை மன்னிங்க. எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி வருகை வரும்பொழுது அப்பா அது ஏதோ ரெடி வாங்கன்னு சொல்லும்பொழுது நாங்கள் எல்லாரும் கத்தாய் வர நீ கிருபித்தாங்க. அதற்கு நாங்கள் ஆயத்தமாகவும் இருக்க நீ கிருபித்தாங்க. சாக்கு போக்குகளை சொல்லாமல் நாங்கள் ஆயத்தமாக உமக்காக இருக்க நீ கிருபித்தாங்க. வழிநடத்தி பலப்படுத்து. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, ஸ்டாப் பீயிங் ரிலீஜியஸ். மதத்தை ஒரு மதம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்காது. கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவை தரித்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்கிறோமா? யூ ஆர் பீங் கால்டு, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், யூ ஆர் பீங் கால்டு. அதற்கு உண்மையாக இருக்கிறோமா பாருங்கள். நன்றி.